எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. வணக்கம் ஜெயஹிந்த். இன்னைக்கு டெல்லியில் நடந்த அந்த குண்டு வெடிப்பு, அதுக்கு பின்னாடி இருந்த இயக்கமான ஜெய்ஷ் இ முகமது பாகிஸ்தானுடைய இன்னும் ஃபர்தரான சில இன்ஃபர்மேஷன்ஸ் வந்திருக்கு. இவங்க வச்ச இந்த ஆப்ரேஷனோட பேர் அப்படின்றது ஆப்ரேஷன் D6. ஆப்ரேஷன் D6னா என்ன அப்படின்றத நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். ஆப்ரேஷன் D6 அப்படின்றது இந்த பாகிஸ்தானை சேர்ந்த ஜெய்ஷ் இ முகமது, மசூத் அசார், அவனுடைய மொத்த குடும்பமும் நம்மளுடைய தாக்குதலில் ஆப்ரேஷன் சிந்தூர் அப்போ கொல்லப்பட்டதை நம்ம பார்த்தோம். அதன் பிறகு இந்தியா மேலே அந்த பழிவாங்கும் நடவடிக்கையில் ஈடுபடுவேன், இந்தியாவை பற்றி எறியும்லாம் சொல்லி நாங்கள் ஹைடெக்காக ரெக்ரூட் பண்ணிகிட்டு இருக்கோம்னு சொல்லி அவங்க ஓப்பனாக சொன்னதெல்லாம் பார்த்தோம். அதோடைய ஒரு துரதிருஷ்டமான சம்பவம் இந்த இடத்துல நமக்கு டெல்லியில் நடந்ததையும் பார்த்தோம். இப்போது மசூத் அசார் மற்றும் அவனுடைய தம்பியாக இருக்கக்கூடிய தலால் சைஃப், இவங்க 2 பேர் சேர்ந்து ஒரு கம்ப்ளீட் கமாண்ட் ஸ்ட்ரக்சரையே உருவாக்கியிருக்காங்க. இதுதான் வந்து இந்த ஆப்ரேஷன் D6ன்னு சொல்கிறது. இதில் இந்திய வரலாற்றிலேயே முதல் முறையாக ஒரு பெண்கள் பயங்கரவாத அமைப்பையும் பிரிவையும் வந்து உருவாக்கியிருக்காங்க. அதில் தான் டாக்டர் ஷாஹின் ஷயீத் லக்னோவிலேருந்து கைது செய்யப்படுறாங்க. பிறகு அவங்க தம்பியுமே கஸ்டடி எடுக்கிறாங்க. ஏற்கனவே நிறையா கன்ஃபெஷனும் அவங்க பண்ணிட்டாங்க. இப்போ இந்த கேஸ் ரொம்ப ஈஸியாக போயிட்டுருக்கு. ஏன்னா குற்றவாளியே ஒப்புக்கிட்டாங்க என்னென்னலாம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. அதிலிருந்து இன்னும் பல மருத்துவர்கள் ரேடிக்கலைஸ் ஆகிருக்காங்கன்ற அதிர்ச்சிகரமான தகவலும் வருது. அது இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி சொல்லும்போது, காவல்துறை அஃபிஷியலாக சொல்லும்போது அதை பற்றி நம்ம பேசுவோம். இப்போது ஜமாத்துல் முஹிமீன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த உமன்ஸ் விங் வந்து இதனால் வரை கேள்விப்படாதது, இந்திய உளவுத்துறையோ இல்லை பாதுகாப்பு சர்க்கிள் இருக்கவங்க யாருமே கேள்விப்படாதது. இதை வந்து இவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஒரு தலைமையாக ஐடென்டிஃபை பண்ணப்பட்டு ரேடிக்கலைஸ் பண்ணப்பட்ட பெண் தான் இந்த பெண் மருத்துவராக இருக்கக்கூடிய டாக்டர் ஷாஹின் ஷயீத். இது ஒரு பெரிய ஷிஃப்ட் ஜெய்ஷ் இ முகமதை பொறுத்த வரைக்கும். ஏன்னா ஜெய்ஷ் இ முகமது அந்த ஷரியா சட்டங்களை வந்து தூக்கி பிடிக்கிறதுனால பெண்கள் இந்த மாதிரியான இடத்துக்கெல்லாம் வரவே கூடாது அப்படின்ற ஒரு ரூல் வச்சுருந்தாங்க. ஸோ இப்போ அங்கே ஆன்லைனில் கிளாஸஸ் எடுத்து ஏற்கனவே வீடியோ போட்டிருந்தோம். நம்ம பப்ளிக் ஃபண்டு கனெக்ட் பண்ணி மைக்ரோ ஃபினான்சிங் பண்ணி அந்த பயங்கரவாதத்தை உருவாக்குறாங்க அப்படின்றது தெரியுது. பட் இது நடந்த இவங்க ஆரம்பித்த ஒரு 3 மாதத்துக்குள்ளே இந்தியாலேயுமே சில பேர் இந்த பெண் பயங்கரவாதிகள் உருவாகுறாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது நமக்கு இது கொஞ்சம் அச்சமாக தான் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சாதியா அசார், இதோடைய இந்த ஜமாத்துல் முஹிமீனுடைய தலைமை, பாகிஸ்தான் தலைமை ஷாஹின் ஷயீத் வந்து இந்தியாவில் அதை உருவெடுக்கிறாங்க. இந்த பெண் பயங்கரவாதியாக மாறுறாங்க. பாகிஸ்தானில் மசூத் அசாரோடைய தம்பியாக இருந்த யூசுஃப் அசாரோடைய ஒய்ஃபு. ஸோ இவன் பார்த்தீங்க அப்படின்னா இந்தம்மா வந்து அங்கே ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ சாதியா அசார் தான் இப்போ ஜமாத்துல் முஹிமீனுடைய லீடர், இந்த பெண்கள் பயங்கரவாத அமைப்போடைய லீடர். அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு முக்கியமான கேரக்டர் இதில் இந்த மௌல்வி இர்ஃபான் அகமது அப்படின்றவன் இந்த ரேடிக்கலைஸ் பண்ணக்கூடிய வேலையை இவன் தான் பண்ணியிருக்கான். இமாம் இர்ஃபான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் பேராமெடிக்காக இருந்தவன், துணை மருத்துவர்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த பேராமெடிக்காக இருந்தவன் ஸ்ரீநகர்லேருந்து இப்போ இந்த ரேடிக்கலைஸ் பண்ணது, இந்த செட் ஆஃப் டாக்டர்ஸு, இதில் சம்மந்தப்பட்ட ஆட்களை எல்லாரையும் ரேடிக்கலைஸ் பண்ணது இவன் தான். ஒரே நேரத்தில் 2 ஐடென்டிட்டி, வேலை பணி முடிஞ்ச உடனே இவர் வந்து ஒரு மதகுரு, ப்ரீச்சரு, ஹெல்த் கேர் ஒர்க்கராகவும் இருந்திருக்கிறான். ஸோ இதுவுமே ஒரு டேஞ்சரஸ் ட்ரெண்டு. இவங்ககிட்ட இப்போ விசாரணைகள் நடந்துகிட்ருக்கு. அடுத்து எத்தனை பேர் இவன் ரேடிக்கலைஸ் பண்ணியிருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இந்த கீ கான்ஸ்பிரேட்டர்ஸை யாருன்னு குயிக்காக ஒரு தடவை பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு இதில் ஃபார்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா டாக்டர் உமதுன் நபி. இந்த உமர்ன்ற பயங்கரவாதி தான் அந்த வண்டியை கொண்டு போய் வெடிக்க வச்சது. உடல் சிறந்து இறங்கி அவனோட கால் பகுதிகள்லாம் கிடச்சி அதை அவங்க பெற்றோர்கள் மற்றும் அவங்களுடைய சகோதரனோட டிஎன்ஏயோட மேட்ச் பண்ணி உறுதி செய்திருக்காங்க. அடுத்தது டாக்டர் ஷாஹின் ஷயீத், ஜெய்ஷ் இ முகமதோடைய ஜமாத்துல் முஹிமீனுடைய இந்தியாவுடைய தலைவர், பெண் பயங்கரவாத அமைப்போட தலைவர். அடுத்தது பார்த்திங்கன்னா டாக்டர் முசமல் அகமது, ஒரு ஜெய்மோட சீனியர் ஆப்ரேட்டரி. இவன் தான் இந்த வெடிப்பொருள்களை ப்ரொக்யூர் பண்ணது, ப்ளஸ் இந்த ரேடிக்கலைசேஷனை ஃபெசிலிட்டேட் பண்ணது. அப்புறம் பார்த்திங்கன்னா அமீர் ரஷீத் அலி இந்த வண்டிகளை வாங்கினது மற்றும் இந்த வெடிகுண்டல் உருவாக்குனதில் ஒரு மிக முக்கியமான பணி இருக்குது. அடுத்தது மௌல்வி இர்ஃபான் அகமது, இந்த நெட்வொர்க்கோட மாஸ்டர் மைண்டு, யாரெல்லாம் டார்கெட் பண்ணி ரேடிக்கலைஸ் பண்ண முடியுமோ அவங்கள ரேடிக்கலைஸ் பண்ணி எந்தெந்த இடங்களில் குண்டு வைக்கணும்னு சொல்லி டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தது இவன் தான். அடுத்தது டாக்டர் நிசாருல் ஹசன்,
இவன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு மருத்துவ பணியில் இருந்த ஒரு ஆள். ஜம்மு காஷ்மீர் கவர்னரால் பயங்கரவாதிகளுக்கு உடன் போனான்னு சொல்லி 2023 டிஸ்மிஸ் பண்ணாங்க. இப்போ வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அவனை வந்து கண்டுபிடிக்க முடியல. ஸோ இதில் சம்மந்தப்பட்ட 5-6 பேரில் ஒருத்தன் வந்து அந்த குண்டுவெடிப்பும் போதே இறந்துட்டான். 4 பேர் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க. இப்போ இந்த மிச்சம் இருக்கக்கூடிய நிசாருல் ஹசனை மட்டும் இப்போ தேடிட்டு இருக்காங்க. இப்போது ஆப்ரேஷன் D6னா என்ன? ஆப்ரேஷன் D6 அப்படின்றது டிசம்பர் 6ஆம் தேதி நம்ம முதல்ல ஒரு வீடியோ பார்த்துருந்தோம். அந்த சமயம் செய்திகள் என்ன வந்துச்சுன்னா ஜனவரி 26 குறி வச்சு தான் இவங்க பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு, இது வந்து டிசம்பர் 6ஆம் தேதி அதுதான் D6 அப்படின்ற ப்ராஜெக்ட்டு. அன்றைக்கி தான் அந்த பாபரி மசீத் அப்படின்றது அந்த காலத்தில் இடிக்கப்பட்டுச்சு. டிசம்பர் 6, 1992. ஜென்ரலாகவே அது ஒரு பதட்டமான நாளாக இருக்கும். காவல்துறையினர்லாம் வந்து பாதுகாப்பு அதிகப்படுத்துவாங்க. அந்த குறிப்பிட்ட நாள் அன்னைக்கு வெடிக்க வைக்கணும் அப்படின்ற போது கிளியர் கட்டாக இது ஒரு சமூக நல்லிணக்கத்தை, இப்போ இருக்கக்கூடிய இந்த சமூக நல்லிணக்கத்தை குலைச்சு ஒரு கலவரமான ஒரு சுச்சுவேஷனை உருவாக்குறதுக்கு தான் இவங்க பிளான் பண்ணியிருக்கிறாங்க. இதில் மொத்தம் 5 ஃபேஸு. இந்த 5 ஃபேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாடியூலை ஃபார்ம் பண்ணது. இந்த மாடியூலில் ஏற்கனவே சொன்ன ஜெய்ஷ் இ முகமது மற்றும் அன்சார் கஸ்வத்துல் இந்த். அன்சார் கஸ்வத்துல் இந்த்ன்றது அல்கொய்தாவுடைய அமைப்பு. ஆனால் அல்கொய்தா இந்தியா மேலே என்றைக்குமே நேரடியாக தாக்குதல் நடத்துனது கிடையாது. அல்கொய்தாவுடைய இந்த அன்சார் கஸ்வத்துல் அப்படின்றது சித்தாந்தம். இந்த மூளை சிலைப்பு செய்யப்பட்ட இந்த ரேடிக்கலாக பயங்கரவாதிகளாக மாறின இந்த முட்டாள்களுக்கு அந்த மூளையில் புகுத்தப்பட்ட சிந்தனை சித்தாந்தம் அப்படின்றது இந்த அல்கொய்தாவுடைய அன்சார் கஸ்வத்துல் இந்த். ஸோ அந்த சித்தாந்தத்தில் தான் இந்த பிளாஸ்ட் நடக்குன்ற போது ஃப்ரண்ட் ஃபேஸு இதில் வந்து அல்கொய்தா. ஆனால் பின்னாடி இருந்து இதுக்கு மாஸ்டர் மைண்டாக ஒர்க் பண்ணி இதுக்கான திட்டமிட்டு ஆட்களை ஐடென்டிஃபை பண்ணி ரெக்ரூட் பண்ணி ட்ரைனிங் பண்ணி அவங்களுக்கு நிதி உதவியிலிருந்து இந்த லாஜிஸ்டிக்ஸ் வெடிப்பொருளை உள்ளே கொண்டு வந்ததெல்லாம் ஜெய்ஷ் இ முகமது. ஸோ பிளான் எவ்வளோ அழகாக மாற்றிருக்காங்க. ஜெய்ஷ் இ முகமது நேரடியாக பண்ணால் பாகிஸ்தான் பேஸ்ட் பயங்கரவாத அமைப்பு இந்தியா வந்து உலக நாடுகள் மத்தியில் அதை வைப்பாங்க, எங்களுக்கு அடிக்கக்கூடிய ரைட்ஸ் இருக்குன்னு சொல்லி பாகிஸ்தானுக்கு உள்ளே புகுந்து அடிப்பாங்க. ஆப்ரேஷன் சிந்தூரில் நம்ம பார்த்தோம். ஆனால் இப்போ அல்கொய்தா அப்படின்ற ஃபேஸை ஃப்ரண்ட்டில் வச்சுட்டு ஜெய்ஷ் இ முகமது அப்படின்ற இந்த முகமுடைய பின்னாடி வைக்கும்போது இது ஒரு சர்வதேச அமைப்புக்கு இதுக்கும் பாகிஸ்தானுக்கும் சம்மந்தம் இல்லை. அல்கொய்தா சுடான்லையும் இருக்குது, அல்கொய்தா ஈராக்லையும் இருக்குது, ரஷ்யாலையும் இருக்குது. ஸோ நீங்கள் டீல் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லி ஒரு எஸ்கேப் ரூட், தப்பிச்சிக்கிறதுக்கான ஒரு வழி. அதை தான் இப்போ வந்து பாகிஸ்தான் கிளியராக பிளான் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது ஃபேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹரியானாவில் இருக்கக்கூடிய நூ மற்றும் குடுகாவ் இந்த 2 மாவட்டங்கள்லேருந்து ரா மெட்டீரியல் ப்ரொக்யூர் பண்ணுறது. ஒரே நேரத்தில் அவ்வளோ அமோனியம் நைட்ரேட்டை ப்ரொக்யூர் பண்ணாங்கன்னா டவுட் வந்துடும். ஸோ பிரித்து பல காரணங்கள் சொல்லி இதை ஒன்றா சேர்க்கறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபேஸ் 3. இந்த இடத்துல ஒரு கெமிக்கல் பேஸ்டாக ஐஇடி வந்து ஃபேப்ரிகேட் பண்ணுறது. சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு குண்டை வந்து உருவாக்குறது. இந்த அமோனியம் நைட்ரேட்ன்ற ஒரு ஆக்சிடைசர் தான், அது கூட வேறு சில பொருட்களை சேர்க்கணும். இதில் வந்து பிஇடின்னு இருக்குன்ற செய்திகளும் வருது. ஸோ அதை கன்ஃபார்ம் பண்ணும்போது நம்ம பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல இந்த வெடிகுண்டை உருவாக்குறது மற்றும் டார்கெட் ரெக்கனைசன் சொல்லக்கூடிய எந்த இடத்துல வெடிக்க வைக்கணும், எந்த இடத்துல மக்கள் நடமாட்டம் அதிகமாக இருக்குது, போலீஸ் கெடுபிடி எங்கே கம்மியாக இருக்குது, எங்கெல்லாம் வந்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணுறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபேஸ் 4. இந்த அசம்பிள் பண்ணப்பட்ட வெடிகுண்டை இவங்க 2 பேராக பிரிஞ்சு இந்த எல்லா இடங்களுக்கும் அனுப்பிச்சி வைக்க வேண்டியது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஃபேஸ் 5 அப்படின்றது டிசம்பர் 6ஆம் தேதி 2025 ஒரே நேரத்தில் 6 நகரங்கள், டெல்லி NCR உட்பட 6 நகரங்களில் ஒரே நேரத்தில் ஒரு சீரியல் பாம்பு பிளாஸ்ட்டை பண்ணுறது. ஸோ இதை பண்ணியிருந்தாங்கன்னா இந்தியா மொத்தமும் அது இருந்திருக்கும். இந்தியாவுடைய ஃப்யூச்சர், நம்மளுடைய எக்கனாமிக் க்ரோத் மிகப்பெரிய லெவலில் பாதிக்கப்பட்டிருக்கும். மீண்டும் மக்களுக்கு இன்றைக்கி இருக்க ஜென்சிஸ்க்கு வந்து புரியாது நம்ம இந்தியாவுடைய வரலாறு எங்கே எப்படி இருந்துச்சு. 1996 காலங்களில் ஆரம்பித்து குறிப்பாக 2000 பிறகு 2014 வரைக்கும் எத்தனை குண்டு வெடிப்புகள் நடந்தது, எவ்வளோ மக்களை நம்ம இழந்திருப்போம், அதே மாதிரி எவ்வளோ பொருளாதார பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கும் நாடு முழுக்க அப்படின்றது நமக்கு தெரியாது. இன்றைக்கி இந்த பாயிண்ட்டை வந்து நம்ம ஏன் சொல்கிறோன்னா D6 அப்படின்றது டிசம்பர் 6 ஒரே நேரத்தில் 6 நகரங்களில் தொடர் குண்டு வெடிப்புகளை வெடித்தது தான் இவங்க. இந்த இடத்துல தான் நம்ம காவல்துறைக்கும் உளவுத்துறைக்கும் நன்றி சொல்லணும். இவ்வளோ பெரிய அட்டாக்கை கண்டுபிடிச்சு அங்கே இதில் இருந்த பேல்காமில் இருந்த எஸ்எஸ்பி பார்த்தீங்க அப்படின்னா எஸ்பி ஒரு யங் ஆஃபீஸர், அவர் அந்த ஒரு போஸ்டரை பார்த்து யார் ஓட்டினாங்கன்னு சிசிடிவி எடுத்து அவங்கள கண்காணிப்பில் வச்சு இவ்வளோ பெரிய விசாரணை வளையத்துக்குள்ளே கொண்டு வந்து இதில் சம்மந்தப்பட்ட மிக முக்கியமான இந்த பயங்கரவாதிகளை கைது செய்ததுனால தான்
இது எல்லாம் தடுக்கப்பட்டிருக்கு. துரதிருஷ்டவசமாக ஒன்று வந்து தப்பித்தவறி நடந்திருக்கு. அதுக்காக போய் நம்ம காவல்துறையினரையும் இல்லை இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர், இந்த மெத்த படித்த மேதாவிகள் இந்த பல யூடியூப் சேனல்ஸில் இதில் பார்த்தீங்கன்னா டிவியில் பார்த்தீங்கன்னா இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர்ன்ட்டு இன்டெலிஜென்ஸ் பற்றி நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். ஸோ கிளியர் கட்டாக இதுதான் முக்கியமான விஷயம். இந்த ஆப்ரேஷன் D6க்கு 2900 கிலோ அமோனியம் நைட்ரேட்டு, 20 டைமரு ப்ளஸ் கூடவே எக்ஸ்ப்ளோசிவ் காம்பனன்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த குறிப்பிட்ட நபர்கள் இந்த அல்ஃபலா யூனிவர்சிட்டிக்கு பக்கத்தில் தகூஜ் மற்றும் ஃபத்தேபூர் தாகான்ற 2 இடம், இது ஃபரிதாபாதோட ரூரல் ஏரியா, வெளியில் இருக்கக்கூடிய ஏரியா. இந்த இடத்துல வீடு வாடகைக்கு எடுத்து அங்கே வந்து இவங்க ஸ்டோர் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த ரேடிகலைசேஷன் அப்படின்றது 2 வகமாக நம்ம பார்க்கலாம். இது ஒரு கேஸ் ஸ்டடியாக பார்க்கலாம். இப்போது ஷைன் இந்த மருத்துவர் கணவர்கிட்டருந்து பிரிஞ்சு தனியாக இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி, இவங்க ஆன்லைனில் படித்து சொந்தமாகவே ரேடிகலைஸ் ஆகிருக்காங்க. இந்த பெண் நார்மலான ஒரு மருத்துவர் ஆன்லைனில் போய் இந்த மாதிரியான கேடுகட்ட சித்தாந்தங்களை படித்து தன்னைத்தானே ரேடிகலைஸ் பண்ணுறாங்க. நம்மளே தனியாக ஏதாவது பண்ணலாமா, லோன் உல்ஃபாக ஏதாவது பண்ணலாமா அப்படின்ற இதில் இருக்காங்க. அதன் பிறகு தான் ஃபேஸ் 2ல் இவங்க வந்து டாக்டர் முசமில்லால் கண்டுபிடிக்கப்படுறாங்க. இந்த முசமில் இந்த பெண் மருத்துவர் தான் பொட்டன்ஷியல் கேண்டிடேட்ன்றதை ஐடென்டிஃபை பண்ணி அதன் பிறகு இவங்க வந்து இந்த சிஸ்டமேட்டிக் பிரெயின் வாஷிங் சொல்லக்கூடிய இந்த இடத்துல அவங்க ரேடிகலைஸ் பண்ணுறாங்க. பிறகு இந்த பெண் பல பெண் மருத்துவர்களை ரேடிகலைஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க பேர்லாம் வெளியில் வரல, அவங்க இன்னும் குற்றவாளிகள் கிடையாது. பட் குற்றவாளிகளாக மாறுறதுக்கு, பயங்கரவாதிகளாக மாறுறதுக்கான பொட்டன்ஷியல் கேண்டிடேட்ஸ், அவங்களுக்கு உண்டான கவுன்சிலிங்லாம் கொடுக்கறதுக்கான ஏற்பாடுகளை பண்ணுவாங்க. பட் இந்த நெட்வொர்க்கில் ஏற்கனவே அவங்க பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றத பார்க்குறோம். இப்போது இவங்களுடைய ரெக்ரூட்மெண்ட் மெத்தட் எப்படின்றது தெரிஞ்சிருச்சு. இப்போது இந்த பாவல்பூரில் இந்தியா டார்கெட் பண்ண பிறகு, இந்த மர்கஸ் சுபான் சொல்லக்கூடிய அந்த மஸ்ஜித் காம்ப்ளெக்ஸை டார்கெட் பண்ண பிறகு, இப்போது ஜெய்ஷ் இ முகமதோடைய சென்டர் இப்போ பிரிஞ்சு பாவல்பூர், கராச்சி, முசஃபராபாத், கோட்லி, ஹரிப்பூர் மற்றும் மன்ஷேரா இந்த எல்லா இடங்கள்லையுமே இவங்க பிரித்து வச்சுருக்கிறாங்க. இப்போது இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டியது, இந்த பெண் மற்றும் டாக்டர் முசமில் இவங்க 2 பேர் சேர்ந்து பிரெயின் வாஷ் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா டுடே ரிப்போர்ட் படி 22 பேர் 3 மாநிலங்களில், ஜேஎன்கே, ஹரியானா மற்றும் யூபி. இதில் இன்னொரு 20-30 பேர் இவங்களுக்கு சப்போர்ட் சிஸ்டமாக இருந்து, நான் ஏற்கனவே சொன்னேன் தனிநபர்கள் பண்ணக்கூடிய காரியம் கிடையாது, 3 நாட்கள் பேர் கூடி பண்ணக்கூடிய காரியம் கிடையாது. ஸோ இந்த விசாரணை வளையம் அப்படின்றது மிகப்பெரிய லெவலில் விரிவடைஞ்சிட்டே போகுது. இப்போ மிக கான்ட்ரவர்ஷியலாக இருக்கக்கூடிய அல்ஃபலா யூனிவர்சிட்டி தாஜில், தலைநகரத்துலேருந்து எக்ஸாக்டாக ஒரு 45 கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய ஒரு யூனிவர்சிட்டி. இதில் உடைய டாக்டர் நிசாருல் ஹசன் இந்த இடத்துல டாக்டராக இருந்திருக்கிறான். யார்? ஜேஎன்கே கவர்மெண்ட்டால் டிஸ்மிஸ் பண்ணப்பட்ட ஒரு டாக்டரை இவங்க எடுத்து வேலைக்கு வச்சுருப்பாங்க. பேசிக்கு ஒரு பதவிக்கு வரக்கூடிய டாக்டர்ஸ் யாராக இருந்தாங்கன்னா பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் அப்படின்றது கண்டிப்பாக பண்ணுவாங்க. அதுவும் அரசு வேலையை விட்டுட்டு ஒருத்தங்க வராங்கன்னு யாரோ உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க அப்படின்ற போது எதற்காக விட்டாங்கன்ற அந்த கேள்விகளும் கண்டிப்பாக அந்த ஆளோட பேரை கூகுள் பண்ணி பார்த்திருந்தாலே, சிம்பிள் சர்ச் பார்த்திருந்தாலே தெரியும். பட் இந்த இடத்துல இந்த டாக்டர்ஸ் அசோசியேஷன் காஷ்மீரில் இருக்கக்கூடியது ஒரு கவராக இருந்திருக்கு. இவன் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு நியூ ஐடென்டிட்டியில் ஆப்ரேட் பண்ணான் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது அந்த யூனிவர்சிட்டியிலேருந்து மட்டுமே 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் உமதுல் நபி, அவன் கொல்லப்பட்டிருக்கான். முசமில் ஷக்கீல் ஃபேக்கல்ட்டி மெம்பரு. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஷைன் ஷயீத் இந்த பக்கம் இருக்கக்கூடிய ஒரு ஃபேக்கல்ட்டி அசோசியேட்டு. இப்போது இந்த ஒரு யூனிவர்சிட்டி மேலேயும் இப்போ எஃப்ஐஆர் வந்து ஃபைல்ஸ் பண்ணியிருக்காங்க. எக்கனாமிக் அஃபென்சஸ்க்காகவும் இந்த இடத்துல இந்த கேஸ்லேயுமே இவங்க லிங்க் ஆகியிருக்காங்கன்றது ஃபைல் பண்ணியிருக்காங்க. அது ஒரு கல்வி நிறுவனம், கண்டிப்பாக கன்ஃபார்ம்டு தகவல் வர வரைக்கும் நம்ம அதை பற்றி பேசக்கூடாது, தவறாக பேசக்கூடாது. இன்ஃபர்மேஷனாக சொல்கிறேன், இவங்க மேலேயும் டவுட் இருக்குதுன்னு சொல்லி, அவங்க குற்றவாளிகளாக இல்லையான்றதை கோர்ட்டு தான் முடிவு பண்ணணும். மீடியா ட்ரையலில் யாருமே ஈடுபடக்கூடாது. பட் இது ஒரு மிக முக்கியமான ஒரு பாயிண்ட்டாக இருந்திருக்கு. இப்போது அக்டோபர் 26 இந்த உமர்ன்றவன் பார்த்தீங்கன்னா காஷ்மீருக்கு போயிருக்கான். போயிட்டு தன்னுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்கள்கிட்ட அடுத்த 3 மாதத்துக்கு நான் அவைலபிளாக இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். எப்போ? அக்டோபர் 26. ஸோ அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 6ஆம் தேதி இந்த சம்பவத்தை செஞ்சுட்டு தலைமுறை வாங்கணும். அதுக்கப்புறம் இந்த டைகர் மேனன் போன்ற இந்த பயங்கரவாதிகள் மும்பையிலேருந்து எப்படி துபாய் வழியாக பாகிஸ்தானுக்கு தப்பிச்சு போனாங்களோ அந்த மாதிரியான ஒரு பிளான் இருந்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்திருக்கு. இப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்கறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போலீஸோடைய மிக முக்கியமான சாதனைகள் அப்படின்னு பார்த்தோன்னா, 40 சிசிடிவி கேமராவில் தொடர்ச்சியாக இவனை மேப் பண்ணி இந்த உமர் வந்து எந்தெந்த கேமராலேருந்து எங்கெங்கே போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு நவம்பர் 10ஆம் தேதி
10 மணி நேரம் அவன் ஒரு கேமராலேருந்து அடுத்த கேமராவோட ஃப்ரேமில் அவன் இருந்திருக்கான். ஸோ எங்கே போகிறான் அப்படின்றத வந்து கிளியர் கட்டாக வந்து லாக் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த கடைசி நேர கோஆர்டினேஷனுக்கு சுவிட்சர்லாண்டை தயாரிக்கப்பட்ட ஒரு ஆப்பையும் வந்து இவங்க பயன்படுத்தியிருக்கானுங்க. இந்த இடத்துல அக்டோபர் 19 நடந்த டிஸ்கவரி, அதன் பிறகு நடந்த இந்த சம்பவங்கள்லாம் பார்க்கும் பொழுது ஸோ கிளியர் கட்டாக ஒரு பெரிய ஒரு வளையத்தை இவங்க வச்சுருக்காங்க. இது டிசம்பர் 6ஆம் தேதி ஒரு மிகப்பெரிய அசம்பாவிதம் அப்படின்றது தடுக்கப்பட்டிருக்கு. என்ஐஏ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 73 விட்னஸை எக்ஸாமின் பண்ணியிருக்கிறாங்க. பல மாநிலத்தோடைய காவல்துறை, குறிப்பாக என்ஐஏ, ஜேஎன்கே போலீஸ், ஹரியானா போலீஸ், யூபி போலீஸ், டெல்லி போலீஸ், இது போன்ற பல அடுத்தது மகாராஷ்டிராவில் சில கைதுகள் நடந்திருக்கு. பல இடங்களில் என்ஐஏ தொடர்ந்து ரெய்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த பிளாட் அப்படின்றது பல மாநிலங்கள் இன்னும் உள்ளே வரும், இதில் வந்து சம்மந்தப்பட்டிருக்கும், அங்கே சேர்ந்தவங்களாம் சம்மந்தப்பட்டிருப்பாங்க அப்படின்றது வருது. ஸோ ஒரு மிகப்பெரிய பேராபத்து அப்படின்றது தடுக்கப்பட்டிருக்கு. மீண்டும் நம்மளுடைய காவல்துறையினருக்கும் குறிப்பாக நான் சொல்லணும், ஜேஎன்கேவோட காவல்துறை என்னுடைய நண்பர்கள் பல பேர் இருக்கப்போது இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா காவல்துறைகளையுமே மிக அதிகமாக உயிர் தியாகம் இந்த நாட்டுக்காக செஞ்சதுன்னா ஜேஎன்கே போலீஸ் தான். இப்போ கூட அந்த அமோனியம் நைட்ரை ஹேண்டில் பண்ணும்போது நௌகாமில் அந்த காவல் நிலையத்தில் வெடித்து ஒரு 9 காவலர்கள் கொல்லப்பட்டாங்க. 13 பேர் ரொம்ப சீரியஸான கண்டிஷனில் இருக்காங்க. இந்த எல்லா காவலர்களுக்கும் நம்மளுடைய மனமார்ந்த அஞ்சலியையும் நம்மளுடைய சல்யூட்டையும் நிச்சயமாக கொடுக்கணும். இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிஸ்க்கு கடவுள் கூட இருந்து துணை புரிந்து இந்த தேசத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய புல்லுருவிகளை மொத்தமும் களையெடுக்கிறதுக்கு கடவுள் ஆசீர்வதிப்பாருன்னு சொல்லிட்டு ஒரு பிரார்த்தனையோடு முடிக்கலாம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.